நாம் அன்னைக்கு பால் ஐஸ் தான் பண்ண போகிறோம். ஐஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 10 போல் முந்திரி 10 போல் பாதாமை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சதும் அடுப்பு குறைச்சி வச்சுட்டு பால் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காய் உள்ள விதையை மட்டும் தட்டி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா கெட்டி ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். ஊற வச்ச பாதாமையும் முந்திரியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டா வேற ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ஆற வச்சதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச பாலை ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஊற்றிடலாம். இப்போ கிளாஸில் ஒரு சில்வர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிடலாம். மத்தியில் ஒரு ஐஸ் குச்சி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு டம்ளரை தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான பால் ஐஸ் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.